நவகிரகங்களே மனிதன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்று தெரிந்த ராவணன் தேவர்களோடு போரிட்டு நவகிரகங்களை கைப்பற்றிக் கொண்டு அவற்றை தன் அரசவையில் அடைத்து வைக்கிறான். ராவணன் ஜோதிடத்தில் வல்லவன். அவருடைய மகன் இந்திரஜித் பிறக்கும் முன் எல்லா கிரகங்களும் நான் சொன்ன இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படி இருந்தால் இந்திரஜித்துக்கு தோல்வி என்பது இருக்காது, மரணம் கூட நேராது என்று அவர் நம்புகிறார். நவகிரகங்களும் ராவணனுக்கு பயந்து அவரின் கட்டளைக்கேற்ப அந்தந்த இடத்தில் அமைந்திருக்கின்றன. ஆனால் கடைசி நிமிஷத்தில் சனி பகவான் 11வது இடத்திலிருந்து 12வது இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். இதை பார்த்த ராவணன் கோபம் கொண்டு சனி பகவானை சிறையில் அடைத்து விடுகிறார். காலம் கடந்த பின் ஹனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு வருகிறார். அப்போது ராவணனின் சிறைச்சாலையில் சனி பகவானை காண்கிறார். ஹனுமன் அவரை விடுவிக்க கனிவாக சனி பகவான் ஒரு வரம் அளிக்கிறார். உன்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய பார்வை எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதிலிருந்து ஹனுமன் பக்தர்களுக்கு சனி தோஷம் கெடுக்கும் சக்தி இல்லை என்று நம்பப்படுகிறது.